ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் பார்ட் 2. அதாங்க சீரியல் நடிகளோட சிறப்பான தரமான தரிசனம் பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1லேயும் நம்ம செல்லம் பிரியங்கா மோகனை வச்சு தான் இன்ட்ரோ கொடுத்தோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. யார் அது பின்னாடி திரும்பி கும்முன்னு குலுக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டிடி மாமி. ஆஹா, தயிர் வடை சூப்பராக தெரியுதா? ஆமாங்க, இந்த வீடியோ முழுக்க இப்படி தரமான தரிசனம் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பாவனா மாமி. பாவனா மாமியோட தொப்புளும் லைட்டாக எட்டி பார்க்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டிடியை பார்த்தாச்சு, பாவனாவை பார்த்தாச்சு, பிரியங்காவையும் பார்த்துருவோம். சைடு வியூவில் பாருங்கள், தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆகா, சைடு வியூவில் நின்னா நம்ம தேங்காயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நேராக நின்றுவோம் அப்படின்னு செல்லக்குட்டி நேராக நின்னாலும் அந்த தேங்காயை மறைக்க முடியுமா? செல்லத்தால் மறைக்கவே முடியலை. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து யாரா வர்றது அப்படின்னு பார்த்தா நம்ம சுஜி ஆண்டி. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பின்னாடி பார்த்தீங்களா? செல்லத்துக்கு பின்னாடி மட்டும் இல்லை, முன்னாடியும் பெருசு தான். இந்த மாதிரி ஷோவுக்கு வரும்போது செல்லம் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி சேலையை கட்டி கும்முன்னு தன்னோட மாங்காயை கட்டி ரசிகர்கள் உசுப்பேத்தி விடுறதே வேலையாக போச்சு. அதுவும் சமையல் சோலையெல்லாம் செல்லம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும்போது அந்த இடுப்பு மடிப்பு இருக்கே, எப்பாப்பா என்ன லெவலாக இருக்கும் தெரியுமா? சீரியலில் நடிக்கிற செல்லக்குட்டிஸ் இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது சில வீடியோக்களை எடுத்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற குறும்பை பார்க்குறதா, இல்லை கும்முன்னு தெரியுது அந்த மாம்பழத்தை பார்க்குறதா, இல்லை எடுப்பாக தெரியுது இடுப்பை பார்க்குறதா, எதை பார்க்குறதுனே கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் நம்ம கேபி செல்லத்தை பார்த்தா கன்ஃபியூஷனே வராது. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அந்த செல்லத்தோட மெகா சைஸ் மாம்பழத்தில் தான். செல்ல மேக்கப் பண்ணும்போது எப்படி சும்மா கும்முன்னு உட்காந்து நமக்கு தரிசனம் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். என்னங்க ஷேப்பு தான் தெரியுது, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? இருங்க பாய் அப்படின்ற மாதிரி அடுத்த ஃபோட்டோவில் சும்மா கும்முன்னு தன்னோட தொங்கு தோட்டத்தை காட்டி மிரட்டி விட்டுருக்கு. செல்லத்தோட லிப்ஸு சும்மா கோவப்பழம் மாதிரி கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்தா, கும்முன்னு இருக்க கோவப்பழத்தை பார்த்துருக்கீங்களே, அதை விட ஜம்முன்னு இருக்க என்னோட மல்கோவா மாம்பழத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லம் இங்கிட்ட அங்கிட்ட எந்திரிச்சு ஓடும்போது இந்த ஷோ முழுக்க செல்லத்தோட மாம்பழம் சும்மா செம்ம குலுங்குச்சு. என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு மார்க்கமாக மாங்காயை காட்டினாலும் இப்படி சைடு வியூவில் சீரியலில் காட்டும்போது பார்க்குற கிக்கு தாங்க கிக்கு. ஆமாங்க, ஹோம்லியாக நடிச்சிக்கிட்டு இருக்க செல்லக்குட்டி இப்படி திடீர்னு சைடு வியூவில் தன்னோட மெகா சைஸ் மாம்பழத்தை காட்டும்போது ஆஹா, இந்த மாம்பழம் கிடச்சா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கனவுக்குள்ளே மூழ்கிடுறாங்க பாருங்கள். நம்ம சிவாங்கி சூப்பராக பாட்டு பாடும் அப்படின்னு நினச்சா டான்ஸும் ஆடும் போலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. ஆமாங்க, இப்படி குதூகலமாக குதிச்சு ஆடும்போது செல்லத்தோட அந்த டிஷர்ட்டுக்கு மேலே எட்டி பார்க்குற தொப்புள் தாங்க சும்மா இதில் ஹைலைட்டு. நீங்களே பாருங்கள், குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. ஆஹா, இப்படி செல்லம் ஒரு தடவையும் ஜம்ப் ஆகும்போது அந்த மாம்பழம் மேலே இங்கேயும் போயிட்டு வரதை விட அந்த தொப்புள் தெரியுது தாங்க அழகோ அழகு. இந்த சீரியல் ஆக்ட்ரஸோட அந்த இடுப்பு மடிப்பை பார்த்தோன்னா என் இதய துடிப்பே எகிருதுங்க. ஆமாங்க, செல்லம் இந்த மாதிரி சூப்பராக சைடு வீல இடுப்பை காட்டிட்டு நிற்கும்போது அந்த இடுப்பு மடிப்பை பார்த்தாலே மூடாகுது. இதில் இன்னும் கொஞ்சம் திரும்பி அந்த காயை காட்டுனா ஐயோ என்னெல்லாம் ஆக போகுதோ. ஓ, இதுக்கு பேர் தான் இலைமறை காயாக காட்டுறதோ? அப்படியே காயை காட்டின மாதிரியும் இருக்கணும், காட்டாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும்போதே தொப்புல நான் நல்லாவே காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு கும்முன்னு காட்டுது செல்லம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது சீரியல் ஆக்ட்ரஸ் மைனா. மைனா ஒரு மொரட்டு பீஸ் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுவும் பின்னாடி பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா, அந்த இடுப்பு சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொண்டை அழகாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு தெரிஞ்சுனேன். டேய் கொண்டைய வாடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தன். செல்லம் சைடு வீல நடந்து வரும்போது அந்த மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கேப்பில் எட்டி பார்க்குற அந்த தொப்பில் பார்க்குறதா அப்படின்ற கன்ஃபியூஷனே வருது. தூர பார்வை நல்லா இருக்கவங்க தான் செல்லத்தோட அந்த தொப்பில் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். நீங்களே பாருங்கள், அந்த கேப்பில் செல்லத்தோட தொப்புள் தெரியுது. நல்லா வீடியோ 1க்கு 2 தடவை எட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நண்பர்களே. வாவ், அனிதா செல்லம் இந்த காஸ்டியூமில் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா க்யூட்டாலங்க செம்ம ஹாட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், தொப்பில் சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஷோவுக்கு செல்லக்குட்டி சும்மா சூப்பராக வந்திருக்கு. செல்ஃபி எடுக்கும்போது டாப்பாங்கல்ல யாரோ செல்லத்தோட அந்த மாம்பழம் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஃபோக்கஸு சரியான ஃபோக்கஸு. நீங்களே பாருங்கள். செல்லக்குட்டி ஹேமாவுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். செல்லம் இந்த புடவையில் சும்மா சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் செல்லத்தோட தொப்புள் சும்மா சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் ஆஹா, செல்லம் இவ்வளோ ஹோம்லியாக இருக்கும்போது அந்த தொப்புளை காட்டி நமக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருச்சே. இது நம்ம ரீல்ஸ் அக்கால அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ரீல்ஸ் அக்காவும் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹேமராஜ் மாதிரி நான் சும்மா ஒன்றும் அப்படி கேப்பில் காட்ட மாட்டேங்க, சும்மா சூப்பராகவே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு சும்மா டிரான்ஸ்பரன்ட் சரியில் கும்முன்னு தன்னோட தொப்புளை காட்டியிருக்கு. தொப்புள் மட்டுமா அந்த மாம்பழம் என்னமா ஆடுது பாருங்கள் நீங்களே. ஆன்ட்டி யாருன்னு தெரியல, சும்மா கும்முன்னு இருக்குது. குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்கும்போது நமக்கு நான் உங்களுக்கு பெரிய மாம்பழமே காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு காட்டியிருக்கு. சீரியல் ஹீரோயின்ஸை அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போயிடுறாங்க சீரியலில் வர ஆன்டிஸ். ஆமாங்க, எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? சீரியலில் வர ஹீரோயின்ஸோட சீரியலில் வர ஆன்டிஸ்க்கு சும்மா மாம்பழம் மெகா சைஸாக இருக்குது. நீங்களே பாருங்கள்.
90s கிட்ஸ் யாரும் இந்த மொரட்டு சீரியல் ஆண்டியை மறந்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா சினிமாவில் வில்லியை பார்த்துருப்பீங்க, சீரியலில் வில்லியாக நடித்து சும்மா ரசிகர்களை கதிகலங்க வச்சுச்சு. இந்த மாதிரி ஃபைட் சீனில் நானும் நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கும்முனு தன்னோட பின்னாடி அதாங்க பெரிய பேரழகை காட்டிய ரசிகர்களை மிரட்டி விடுறதே இந்த ஆன்ட்டிக்கு வேலையாக போச்சு. சீரியலில் நடிக்கிற செல்லக்குட்டிஸ்லாம் எப்படி டிவியில் வர ஷோவில் சும்மா தனியாக ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட குலுங்குற மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கும்முன்னு தெரியுற அந்த தொப்பில் பார்க்குறதா? கைஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் வீடியோவை கேட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சீரியல் நடிகைகளோட பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.